வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்லாரும் எதிர்பார்த்திருந்த தமிழோட எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 14 தமிழ்நாட்டுக்கு வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருச்சியில் ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து அசாம்லையும் வெஸ்ட் பெங்காலையும் வந்து மீட்டிங் வந்து நிறைய மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சிட்ட அப்புறம் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு மார்ச் 16 உங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள். மார்ச் 16 உங்களுக்கு டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எலெக்ஷன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் கடைசிலையும் இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக்லேயும் வந்து எலெக்ஷன் டேட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சிங்கிள் ஃபேஸாக தான் எலெக்ஷன் நடக்கும். அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துட்டு 3 ஃபேஸில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கேரளாலையும் சிங்கிள் ஃபேஸில் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கேரளாவில் வந்துட்டு நம்மளுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரியும் வந்துட்டு ஒரே டேட்டில் வந்துட்டு எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரே டேட்டில் தான் எலெக்ஷனும் நடக்க போகுது. இதுதான் இப்போதைக்கு வந்துட்டு அப்டேட். இதே மாதிரி உங்களுக்கு எலெக்ஷன் பற்றி எதனாச்சும் அப்டேட் வேணும்னா லாஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.